ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம். தவறுதலாக பார்த்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். சில சமயத்தில் பார்த்து குழந்தைங்கிட்ட மொபைல் கொடுத்துருப்பீங்க, அவங்க தெரியாமல் கீழே போட்டு டிஸ்பிளே டேமேஜ் உடஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா சர்வீஸ் சென்டருக்கோ இல்லை கடைக்காரர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னு கவலைப்படாதீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் டிஸ்பிளே சரி பண்ணிக்க முடியும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடஞ்சி போன மொபைல் மாடல் சொல்லி பார்த்தீங்கன்னா கடையில் கூட அந்த டிஸ்பிளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒன்று எடுத்துக்காங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கம்மு, அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்ட். இது இருந்தால் போதும், நீங்கள் உடஞ்சி போன மொபைல் டிஸ்பிளேவை நீங்களே பார்த்து உங்கள் வீட்டிலேருந்து இந்த டிஸ்பிளே நீங்கள் மாற்றிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கிட்ட இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ மொபைலுக்கான டிஸ்பிளே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொபைலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பார்த்து ரிமூவ் பண்ணணும். அது கிளாஸாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் திக்னஸ் வந்து லைட்டாக இருக்கக்கூடிய திக்னஸ் கூட பிளாஸ்டிக் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு அந்த எஜ்ஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணி ஷார்ப்னருக்கு பேடை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பிளாஸ்டிக் உள்ளே விட்டுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்து ரிமூவ் ஆகிடும். சில சமயத்தில் பார்த்தா இதுக்கான க்ளூ இருக்குது, 530 இருக்குது. அது நீங்கள் அப்ளை பண்ணி கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக் சைடில் இருக்கிற க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட பேக் சைடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவும் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் கழட்டக்கூடிய எல்லா ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வச்சுக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எந்த ஸ்க்ரூ மிஸ் பண்ணி எல்லா ஸ்க்ரூவும் கழட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கனெக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்டர் இருக்கும், டிஸ்பிளேக்கு வரக்கூடிய கனெக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்டுக்கும் மெயின் போர்டுக்கும் போகக்கூடிய ஒரு கனெக்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க பேட்டரி மேலே. அது என்ன பண்ணி லைட்டாக தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சைடில் வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னா போதும். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லைட்டாக இழுத்தீங்கன்னா போதும், ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேட்டரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா போதும். அதை பார்த்து மேலாக்க ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், மெதுவாக பிடிச்சிலுங்க, அது ஆட்டோமேட்டிக் ரிமூவ் வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஸ்டிப்பு ஒரு தனியாக கொடுத்துருக்காங்களா, 2 ஸ்டிப்பு போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டிப்பு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த டிஸ்பிளே ஒரு ஸ்டிப் பார்த்து ஒரு இழுத்துருக்கலாம் அந்த ஸ்டிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு டிஸ்பிளே கழட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளேடு எடுத்து ஷார்ப்பாக எடுத்துகிட்டு அந்த எஜ்ஜில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சு நீங்கள் ஷார்ப்பு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே தனியாக கலண்டு வந்துடும். உங்களுக்கு கலண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்சிடலாம். இந்த பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. டிஸ்பிளே தனியாக கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொபைல் கூட இருக்கக்கூடிய ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன கிளாஸ் ஒட்டிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கிளாஸோ கம்மு இதை ஒட்டிகிட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருக்க சின்ன துணியை வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கடையில் போய்ட்டு இந்த உங்கள் மொபைலுக்கான டிஸ்பிளே பார்த்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டு செக் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு ஃப்ரேம் பார்த்து கரெக்டாக செட் ஆகுதுங்களா, எஜ்ஜு டு எஜ்ஜு கரெக்டாக ஃபிட்டிங் ஒர்க் ஆகுதுங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் ஃபிட்டிங் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்காக ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணாக்கா உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த மதர் போர்டில் ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணாக்கா கம் போட்டு ஒட்டவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா இல்லையான்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மொபைல் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ மொபைல் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்து விவோ லோகோ வந்துடுச்சு எனக்கு. இப்போ டிஸ்பிளே வந்து மொபைல் ஆன் ஆச்சு. இப்போ இதுக்கு வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ டச்சில் ஒர்க் ஆகுது இல்லையே இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எமர்ஜென்சி காலில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 2 3 4 டைப் பண்ணி செக் பண்ணிக்கணும். அதுக்காக செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, டச் ஒர்க் ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா பேட்டரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்டிப்பை வந்து மேலாக்கு பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரேமில் வந்து நீங்கள் கம்மை விடவே ஆரம்பிக்கணும். இப்போ அந்த கரெக்டாக எல்லாம் ஃப்ரேம் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எட்ஜு டு எட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கார்னர்லையும் கம்மு வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதிகமாக போட்டு அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்து டிஸ்பிளேக்குள்ளே அந்த கம்மு போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் லைட்டாக நீங்கள் கம்மு வந்து குளூ லைட்டாக விட்டு எல்லா பக்கத்துலையும் பார்த்து கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய புது டிஸ்பிளே எடுத்துக்காங்க. எடுத்து இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு கார்னர் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணி கரெக்டாக பார்த்துக்காங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃப்ரேமோடு கரெக்டாக அட்டாச்மெண்ட் ஆகிடும். அட்டாச்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்து இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லப்பர் பேண்ட் இருந்தாலும் சரி, இல்லை செல்லோ டோப் இருந்தாலும் சரி, அந்த எஜ்ஜு டு எஜ்ஜு கார்னர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லப்பர் பேண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி கார்னரில் லப்பர் பேண்ட் சுற்றிக்கிறேன். எல்லா லப்பர் பேண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க.
விட்டதுக்கப்புறம் பார்த்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா லப்பர் பேண்டும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பழையபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ரிப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. ஒட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூ நல்லா இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பு கரெக்டாக அந்த பின்னோட அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பேட்டரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணுங்க இல்லையா கிளாஸு, அதே மாதிரி கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு க்ளூ விட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ திரும்பவும் பார்த்து லப்பர் பேண்ட் போட ஆரம்பிச்சிடும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேக் சைடில் கிளாஸ் வரும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வரும், சிலது அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கம்பல்சரி பேக் சைடில் க்ளூ விட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணுங்கள், லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றின டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இது டச்சும் சரி, உங்களுக்கு டிஸ்பிளேவும் சரி, லைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி நீங்கள் டிஸ்பிளே மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.